வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என அழைக்கப்படும் பொதுமக்களால் அழைக்கப்படும் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவர்களுடைய சமுதாயத்தினரால் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சுமார் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய இந்த சமூகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம். ஏன் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரியம்? ஏன்னு கேட்டால், இவர்களுடைய தொழில் வளர்ச்சியின் காரணமாக சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதனால தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அவ்வளோ பெரிய பாரம்பரியம். நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம், செட்டி படுகெட்டி அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த செட்டியார்களை படுகெட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்டால், இவர்கள் வியாபாரத்தில் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்கள், அப்பேற்பட்ட வியாபார அவசியம் செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அதனால தான் செட்டியை படுகெட்டி அப்படின்னு நம்ம சொல்றதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப இந்த நாட்டுக்கோட்டை சமுதாயத்தினர் அவர்களுடைய உழைப்பாலும் அவர்களுடைய உயர் பண்புகளாலும் அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் இந்த தமிழை வளர்த்த பெருமையினால் இவர்களை தொண்டைமான் என்ற காஞ்சிபுரத்தை ஆண்ட அரசன் இவர்களை வரவேற்று இவர்களுக்கு தங்கும் இடம் அளித்து இவர்களை தங்க வைத்துக் கொண்டானாம். பிறப்பிலேயே வைசியர்களான இவர்கள் தனவசியம் செய்யக்கூடியவர்களாம். அதாவது இவர்கள் தொடும் தொழில் அனைத்தும் எல்லா தொழிலையும் சிறப்பாக செய்யக்கூடியவங்களாம். இவர்கள் முதலில் செய்த தொழில் என்னன்னு பார்த்தா உப்பு செஞ்சிருக்காங்க. உப்பு, அதன் பிறகு அரிசி, அதன் பிறகு பருத்தி, ரப்பர், தங்கம், வைரம் போன்ற வியாபாரங்கள்லாம் சிறந்து விளங்கியிருக்காங்க. இன்றைய அளவிலையும் நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் தங்க வியாபாரம், வைர வியாபாரம்லாம் செஞ்சுட்டு வராங்க. இப்படி நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் பிரதாபன் என்ற மன்னன் புதியதாக ஆட்சி பொறுப்பேற்றானாம். அவன் இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சானாம். அதனால அவனுடைய தொல்லை தாங்க முடியாத இந்த நகரத்தார் பெருமக்கள், அந்த காஞ்சிபுரத்தையே செழிப்படைய வைத்த இந்த நகரத்தார் பெருமக்கள் 2108 வருடம் கழித்து சோழ நாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்களாம், இடம்பெயர ஆரம்பிச்சாங்களாம். அதை கேள்விப்பட்ட சோழ நாட்டு மன்னன், ஏன்னா அந்த சமயத்துல சோழ நாட்டுல அங்க விவசாயம் சிறந்து விளங்கிச்சான், தொழில் அவ்வளவு சிறப்பா இல்லையா. அதனால இந்த நகரத்தார் பெருமக்களை இந்த சோழ நாட்டு மன்னன் மனுநீதி சோழன் வரவேற்று காவேரி பூம்பட்டினத்தில் இவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்து ஒரு சில தெருக்களையே கொடுத்து இவர்களை தங்க வைத்துக் கொண்டானாம். அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு, இந்த நகரத்தார்களுக்கு மகுட வைசியர் என்ற ஒரு பட்டத்தை அளித்து, அதாவது புதியதாக ஒரு மன்னன் பொறுப்பேற்கணும்னா அவர்களுக்கு மகுடம் சூடக்கூடிய உரிமையை, இவர்கள் தான் மகுடம் சூடுவாங்க, அந்த நகரத்தார் பெருமக்கள் தான், அந்த உரிமையை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகள்ல தங்க கலசம் வச்சுக்க சொல்லி மற்றும் சிங்கக்கூடிய இருக்கிற மாதிரி வச்சுக்க சொல்லி உரிமை கொடுக்கப்பட்டதாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் செல்வ செழிப்போடு இருந்ததுனால இவர்களுக்கு அந்த உரிமை அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதாவது அரசு கஜானாவை விட நகரத்தார் பெருமக்கள்கிட்ட தான் செல்வம் அதிகமாக இருக்குமா. மன்னரே போய் இந்த நகரத்தார் பெருமக்கள்கிட்ட போய் கடன் கேட்பாராம். சில சமயங்கள்ல பார்த்தா மன்னர் கடன் கொடுக்க முடியாம சில கிராமங்கள் எல்லாம் எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்திருக்காங்க. இப்படி நன்றாக போய் கொண்டிருந்த காலகட்டத்துல ஒரு 1400 வருடம் கழித்து பூவிந்த சோழன் அப்படிங்கிற ஒரு புதியதாக ஒரு மன்னன் பொறுப்பேற்கிறான். அவன் பார்த்தா இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களுக்கு அவனும் தொல்லை கொடுக்குறானா. அதாவது அவனுடைய படையோட போகும்போது, ஒரு முறை தன்னுடைய படையோட போகும்போது இந்த நகரத்தார் பெருமக்கள் வீடை கடந்து போகிறான். அப்ப பார்த்தா இந்த நகரத்தாரோட வீடுல தூண் வெள்ளியால செய்யப்பட்டிருக்கான். அதை பார்த்து அந்த மன்னன் பொறாமை அடைந்து தன்னுடைய காவலாளியை கூப்பிட்டு இந்த தூணை மாற்ற சொன்னதா சொல்லு அப்படின்னு சொல்லி காவலாளி கிட்ட சொல்றான். உடனே காவலாளியும் போய் அதை சொல்றான், மன்னனுக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி சொல்றான். அதன் பிறகு 2 நாள் கழித்து அந்த மன்னன் தன்னுடைய படையோட போகும்பொழுது அங்க வெள்ளியாலான தூண் அகற்றப்பட்டு அதற்கு பதில தங்கத்துல தூண் செஞ்சு வச்சிருந்தாங்களாம். சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன் மற்றும் கண்ணகி நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள்னு சொல்றாங்க. 3808ஆம் ஆண்டு பாண்டிய நாட்டினுடைய மன்னன் சவுந்தர பாண்டியன் சோழ நாட்டு மன்னன் கிட்ட போய் தன்னுடைய ஆட்சியில நல்ல குடிமக்கள் வேண்டும்னு சொல்லி கேட்டானா. அவன் கேட்டதுக்கு இணங்க நகரத்தார் பெருமக்கள் அதே மரியாதை, இந்த சோழ நாட்டுல எங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுதோ அதே மரியாதை எங்களுக்கு பாண்டிய நாட்டுல கொடுக்கப்பட்டா நாங்க போறோம். ஏன்னா நாங்க எங்க போனாலும் எங்களால பொழைச்சிக்க முடியும், நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம், ஆனா அந்த மரியாதை கொடுப்பாங்களா, அப்படியா தான் நாங்க போறதா சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி சோழ நாட்டு மன்னனுக்கு முன்னாடி பாண்டிய நாட்டு மன்னன் உறுதி அளித்ததுனால இந்த நகரத்தார் பெருமக்கள் அந்த பாண்டிய தேசத்தை நோக்கி போனாங்களாம். அந்த பாண்டிய தேசம் தான் இன்றைக்கு அது காரைக்குடி என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் நாட்டரசன் கோட்டை என்று அழைக்கின்றார்கள். நாட்டுக்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த நகரத்தார் பெருமக்கள் சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, ரங்கூன் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று, போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வியாபாரம் செய்து அங்கிருந்து பொன், நவமணிகள், தேக்கு, கலைநயமான பொருட்கள், மங்கு சாமான்கள் போன்றவைகள் எல்லாம்
கப்பல்களாக கொண்டு வந்து இறக்குனாங்களாம். அவர்கள் அந்த அளவுக்கு வணிகத்துல சிறந்தவர்களாக இருந்ததுனால அவர்கள் இந்த நாட்டரசன் கோட்டையில கட்டிய வீடுகள் எல்லாம் பார்த்தா பிரம்மாண்டமான வீடுகளை கட்டியிருக்காங்க. அதாவது இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெருவில் முடியக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய வீடுகளை கட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாம உலகத்தையே வியந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கட்டிய வீடு கட்டடக்கலை அப்பேற்பட்டது. உங்களுக்கு சமயம் கிடைச்சா போய் பாருங்க அந்த நாட்டரசன் கோட்டையில. அதாவது அங்க இருக்கக்கூடிய தேக்குகள்லாம் ஒரிஜினல் பர்மா தேக்குகளாக, அந்த தூண்கள்லாம் பர்மா தேக்குல செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வீடுகள்லாம் பயங்கர பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். எல்லாமே அவர்கள் அந்த செல்வ செழிப்போடு அந்த வியாபாரம் வணிகம் செய்ததன் காரணமாக தான் அவ்வளோ பெரிய வீடை கட்ட முடிஞ்சது. சுமார் 100 ஆண்டுகள் ஆகியும் இப்ப வரைக்கும் அந்த வீடுகள் எல்லாம் அற்புதமா இருக்குன்னா அதற்கு காரணம், முக்கியமான காரணம் கட்டிட வேலைப்பாடு, கட்டிடக்கலை. அதுவும் இல்லாம நீங்க உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாது பெரிய பெரிய கதவுகளாக அந்த நாட்டரசன் கோட்டையில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் அவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான கதவுகளாக இருக்கும். அதே மாதிரி நாமெல்லாம் ஹால்னு சொல்லுவோம், வீடுக்குள்ள போனோம்னா ஹால்னு சொல்லுவோம். அங்க பார்த்தா நாட்டரசன் கோட்டையில உள்ள பார்த்தா வளவுன்னு சொல்லுவாங்க. அந்த வளவுன்னா சின்னதா இருக்காது, மிகப்பெரியதாக இருக்கும் அந்த வளவுன்றது. அதுல பாத்தீங்கன்னா அவங்க குடும்ப நிகழ்ச்சிகள், கல்யாணமே நடத்தலாம், அவ்வளவு பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும். அதே மாதிரி மற்ற சமுதாயத்தினர்லாம் அண்ணன் மனைவிய அண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனா நகரத்தார்கள் அண்ணின்னு சொல்ல மாட்டாங்க, அண்ணமுடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருடைய சொல் வழக்கம் எல்லாமே புதுமையானதாக இருக்கும். அடி ஆத்தி அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே நகரத்தார் பெருமக்கள் உபயோகக்கூடிய வார்த்தைகள். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆச்சி, அப்பச்சி, ஐத்தியாண்டி, ஆயா, தம்பி ஒண்டி, ஆத்தா, மகம்டி, ஐயா போன்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுல வருத்தாளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னதான் முன் சந்ததியினர், முன் தலைமுறையினர் இந்த வீடெல்லாம் இந்த தெருவில் ஆரம்பிச்சு அடுத்த தெரு முடிகிற வரைக்கும் கட்டி வச்சாலுமே இந்த தலைமுறையினரால அதை பாதுகாக்க முடியல. அதனால நிறைய என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்லாம் நிறைய விடுறாங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இந்த நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகள்லாம் நிறைய ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கானடு காத்தான்ல ஜமீன்தார் வீடுன்னு சொல்லுவோம், இல்லை ராஜா வீடுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்திருப்பாங்க. அது யாருதுன்னு பார்த்தா தொழிலதிபர் திரு எம் ராமசாமி அவர்களுடையது. அதை நீங்கள் பல படங்களில் பார்த்துருக்கலாம். நீங்கள் கண்டுகொண்டேன் அது மாதிரி நிறைய படங்களில் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி 1000 ஜன்னல் வீடு காரைக்குடியில் இருக்கு. 1000 ஜன்னல் வீடு பல படங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஆத்தங்குடியிலலாம் நிறைய வீடுகளை பார்க்கறது, சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 50 ரூபா வாங்கிக்கிட்டு நீங்கள் அந்த வீடுகளை போய் சுற்றி பார்க்கலாம். தேவகோட்டை, ஆத்தங்குடி போன்ற பல நகரத்தார் பெருமக்களுடைய வீடுகளில் ஷூட்டிங், இந்த சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சில பேர் அவ்வளோ பெரிய வீடை வச்சுக்க முடியாமல் சில பாகங்களை விற்று கொண்டு வருவதாகவும் சொல்கிறாங்க. இந்த நகரத்தார் பெருமக்கள் நெற்றி நிறைய நீரும் நெஞ்சு நிறைய பக்தியும் உடையவர்களான நகரத்தார் பெருமக்கள். இந்த நகரத்தார்களை சிகரத்தார்கள் என்று சொல்கின்றார்கள். ஏன்னு கேட்டா அவர்கள் அப்பேற்பட்ட கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறாங்க. அதற்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளல் அழகப்ப செட்டியாரை சொல்றாங்க. அதாவது ஜவஹர்லால் நேரு பேசிட்டு வராராம். அதாவது நான் ஒரு விஞ்ஞான நிறுவனம் ஆரம்பிக்கணும், அதற்கு எனக்கு இவ்வளோ ஏக்கர் எனக்கு இடம் தேவைப்படுது, இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் அப்பதான் பேசிட்டு வராராம். இதை கேள்விப்பட்ட திரு அழகப்ப செட்டியார் அன்னைக்கு நைட்டே 12 மணிக்கு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு போய் உள்ள ஜவஹர்லால் நேருவை பார்த்து அதற்கு இடம் 350 ஏக்கர் கொடுத்ததாகவும் 15 லட்சம் ரூபாய் செக்கு போட்டு கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அப்பேற்பட்ட கொடைவள்ளலாக இந்த நகரத்தார் பெருமக்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அதுவும் இல்லாம ஆலய பணி, இப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய முருக பக்தி அதிகமாக உடையவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நகர விடுதிகளை அதிகமாக கட்டியிருக்காங்க இந்த சமுதாயத்துக்காக. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காசி நகர சத்திரம் அவ்வளவு ஒரு பாரம்பரியமானது. அங்க மற்ற நகர விடுதிகள்ல இந்த சமுதாயத்தினர் மட்டும்தான் போய் தங்க முடியும். கேட்பாங்க நீங்க எந்த வீடு, உடனே கீழே வீடு இல்லை மேலே வீடு அப்படின்னு சொன்னா உடனே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுடைய பங்காளிகளுடைய விவரத்தை கேட்பாங்க. ஆனா இந்த காசியில, வாரணாசியில அங்க கட்டப்பட்டிருக்கக்கூடியது 4 மாடி ஒரு கட்டிடம். அது இல்லாம ரொம்ப சொற்பமான தொகை தான், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுல எல்லா சமுதாயத்தினரும் போய் அதுல தங்கலாம். முன்னாடியே நம்ம ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கணும். அதுல இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டா 3 வேளை சாப்பாடுமே அங்க பைசா காசே வாங்காம டோக்கன் கொடுத்துருவாங்க. அங்க தங்குறவங்க டோக்கன் வாங்கிக்கிட்டா 3 வேளை சாப்பாடும் ஃப்ரீ. இது எல்லாமே கொடை கொடுக்கறது மூலமாக பல செல்வந்தர்கள், நகரத்தார் பெருமக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பதன் மூலமாக இதெல்லாம் நடைபெற்று கொண்டு வருது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, மலேசியா போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நகர விடுதிகளை கட்டியிருக்காங்க, இன்னும் கட்டிக்கிட்டும் வராங்க. அதற்கு காரணம் இந்த நகரத்தார் பெருமக்கள் பெரும் கொடை வள்ளல்களாக தானம் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால இந்த நகரத்தார் பெருமக்களை சிகரத்தார்கள், நகரத்தார்கள் என்பவர்கள் சிகரத்தார்கள் என்று போற்றப்படுகின்றார்கள். அதே மாதிரி இந்த நகரத்தார் பெருமக்கள் வாக்கு தவறவே மாட்டாங்களாம். ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் தரேன்னு சொல்லியாச்சுன்னா அதை சொன்னபடி கொடுத்துருவாங்களாம். இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி மிக சிக்கனமாக இருக்கக்கூடியவர்களாம் இந்த நகரத்தார் பெருமக்கள். அதற்கு உதாரணம் சொல்லணும்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர் இறப்பதற்கு முந்தின நாள் பார்த்தா அவருடைய வீட்டுல பாத்ரூம் லைட் எரிஞ்சிட்டு இருந்தான். உடனே அவர் சொன்னாராம், எதுக்கு தேவையில்லாம அந்த லைட்டை எரிய வச்சுட்டு இருக்கீங்க, ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னாராம். அப்பேற்பட்ட ஒரு சொத்து பத்துடைய
திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் கிட்ட தான் பாரதியாருடைய பாடல்கள்லாம் காப்பிரைட் செஞ்சுதான். அதை நாட்டுடைமை ஆக்கிறதுக்காக எவ்வளவு வேணா தரேன்னு சொன்னாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்களாம். ஆனா திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அதை இலவசமாக நாட்டுடைமை ஆக்குவதற்கு எந்த ஒரு பணமுமே பெற்றுக்கொள்ளாமல் இலவசமாக அதை நாட்டுடைமை ஆக்குவதற்கு கொடுத்தாராம். அந்த அளவுக்கு இந்த நகரத்தார் பெருமக்கள் மிகப்பெரிய பரந்த மனப்பான்மை உடையவர்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு நன்கொடை கேட்கறதுக்காக ஒரு செட்டியாரை போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போ அவர் இவங்களை உட்கார சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், வெளியில போய் தேவையில்லாத எரிஞ்ச லைட்டு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தாராம். அப்போ நன்கொடை வாங்க போயிருந்த அந்த மக்கள் சொன்னாங்களாம், இந்த செட்டியாரை தரப்போறாரு, இவர் ஃபேனு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு, இவ்வளவு கஞ்சமா இருக்காரு, இவரா தரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் வந்து எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தாரா. உட்கார்ந்தோன்னு கேட்டாரா, எவ்வளவு பணம் வேணும் இந்த மாதிரி கட்டுறதுக்கு அப்படின்னு. உடனே சொன்னாங்களாம், ஒரு 50,000 ரூபாய் இருந்தா போதும், நாங்க இதை கட்டி முடிச்சிருவோம் இது வந்து அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் சொன்னாரா, 50,000 பத்தாது இது கட்டுறதுக்கு, இந்தாங்கன்னு சொல்லி 1 லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுத்தாராம். இது எதுக்காக சொல்றேன்னா, அவர்கள் கஞ்சர்கள் கிடையாது, சிக்கனமானவர்கள். தேவையில்லாத செலவை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நற்காரியங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள். அதே மாதிரி 3 தலைமுறைகளுடைய இனிஷியலை போட்டுக்கக்கூடிய வழக்கம் இந்த நகரத்தார் பெருமக்களுக்கு இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வருது. அதாவது அவர்கள் கல்யாண பத்திரிகைகளில் பார்த்தா அழ பழ கரு முத்தையா அப்படிதான் அவங்க பேர்ல போட்டுப்பாங்க. ஸோ அவர்கள் அந்த பாரம்பரியத்தை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க இந்த நகரத்தார் பெருமக்கள். அதே போல இந்த நகரத்தார் பெருமக்கள்கிட்ட பல 100 கோடி சொத்து இருந்தாலும் ரொம்ப எளிமையான மனிதர்களாக இருப்பாங்க. அதாவது வெளியில போனா கூட எந்த ஒரு பந்தாவும் இல்லாம சாதாரண ஒரு வேஷ்டி சாதாரண சட்டையை கட்டிக்கொண்டு ஒரு சாதாரண மனிதனை போல தோற்றமளிப்பாங்க இந்த நகரத்தார் பெருமக்கள். அதாவது இருக்கிறதே வெளியே காமிச்சவே மாட்டாங்க. ரொம்ப தன்னடக்கத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தினரிடம் தான் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த நகரத்தார் பெருமக்கள் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை ஏற்படுத்தக்கூடியதன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தை வணிகத்தை பெருக்குவதற்காகவே, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல, இப்போ இவர் வந்து ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காருன்னா இவர் வந்து இவருக்கு உதவி செய்யலாம், இந்த நகரத்தார் இவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நல்ல நோக்கத்தோட இந்த சமுதாயத்தினர் மட்டும்தான் இந்த மாதிரி நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒரு மாநாடு நடந்தது, மற்றும் துபாயில ஒரு மாநாடு நடந்தது, பல வெளிநாடுகளில் இந்த மாநாடுகள் நடத்துறாங்க, சென்னையில நடத்துறாங்க, திருச்சியில நடத்துறாங்க, பல புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்துறாங்க. வணிகத்தை பெருக்குவதற்காகவே இந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னொரு சிறப்பான விஷயம், இந்த நகரத்தார் பெருமக்கள்கிட்ட இவர்கள் நடத்தக்கூடிய கல்யாணம் திருமண வைபவம் அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது மனை போடுதல்னு சொல்லுவாங்க. அந்த மனையில கோலம் போட்டு அதுல தான் மணமக்களை உட்கார வச்சு தாலி கட்ட வைப்பாங்க. அதே மாதிரி திருப்பூட்ட போலாம் வாங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பூட்டுதல் அப்படின்னா மாப்பிள்ளையை அழைத்து கொண்டு பெண் வீட்டுக்கு சென்று தாலி கட்டும் நிகழ்வை தான் திருப்பூட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தாதான் மற்ற சமுதாயத்தினர் மற்ற ஜாதியினர்லாம் சங்கு ஊதுவாங்க. ஆனா இந்த நகரத்தார் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய திருமண வைபவத்தின் போது சங்கு ஊதக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறாங்க. அது இல்லாம பொங்கல் போது பார்த்தீங்கன்னா பொங்கல் சாதாரணமாக வைக்க மாட்டாங்க. பொங்கல் அன்னைக்கு அவர்கள் கோலம் எல்லாம் போட்டு அதன் மேலதான் பொங்கல் பானையெல்லாம் வைப்பாங்க. வச்சு பொங்கல் பொங்கும் பொழுது சங்கூதும் பழக்கத்தை கொண்டவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள். அதே மாதிரி இந்த சமுதாயத்தினர் தாலியை தாலின்னு சொல்ல மாட்டாங்க, கழுத்தீர்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கேயுமே நீங்க அந்த தாலியை பார்த்துருக்கவே முடியாது. அந்த கழுத்தீர் அவ்வளோ பெரியதாக இருக்கும். அதை இலங்கைக்காரங்க ஸ்ரீலங்கன் என்ன சொல்லுவாங்களா, இரும்பு போட்டி தாலின்னு சொல்லுவாங்களா. ஏன் இரும்பு போட்டி தாலின்னு பார்த்தா அவ்வளோ பெரியதாக இருக்கும் அந்த தாலி. நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா, மற்றபடி பார்த்தா அதை திருமணத்தன்று கட்டி கொண்டு அதற்கு பிறகு லாக்கர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. அது அவ்வளோ பெரிய தாலியா இருக்கும். அதனாலதான் அதை இரும்பு போட்டி தாலி அப்படின்னு சொல்றதா கேள்விப்பட்டோம். அதே மாதிரி எல்லா கல்யாண நிகழ்வுகள்லையும் பெண்ணுக்கு தான் மெட்டி போடுவாங்க. ஆனா இந்த நகரத்தார் பெருமக்களுடைய கல்யாணத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு மெட்டி போடுவாங்க. அதாவது கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னர் 2 நாளுக்கு முன்னாடி மாப்பிள்ளையோட காலில் மெட்டி போடுவாங்க. மெட்டி போட்டாச்சுன்னா அந்த மாப்பிள்ளை வெளியே போகவே கூடாது. அப்போ நண்பர்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா, பையன் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ கல்யாணங்கள்லாம் பார்த்தா இப்போ 3 நாட்கள் நடக்குது, சுருங்கி போய் 2 நாட்கள் நடக்கிறதா சொல்றாங்க இந்த நகரத்தாருடைய கல்யாணங்கள்லாம். முன்னாடிலாம் பார்த்தா 7 நாள் ஒரு சிறப்பான ஒரு கல்யாணமாக இருக்குமா. அது இல்லாமல் அவங்க திருமண வைபவத்தின் போது நிறைய சம்பிரதாயங்கள் சடங்குகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களாம். அதாவது வேவிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டார் சொந்தமும் அழைக்கப்பட்டு ஒரு சொலகு மாதிரி ஒரு விஷயம், அதுக்குள்ள அரிசி போட்டுப்பாங்களாம். அதுல கையில பிடிச்சு கொடுக்குற ஒரு நிகழ்வை தான் வேவிறக்குதல் அப்படின்னு இந்த நகரத்தார்கள் கடைபிடிப்பு தான் சொல்றாங்க. அதே மாதிரி அவர்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி,
2 வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது வருடத்திற்கு ஒரு முறை முன்னோர்களுக்கு படைக்கும் ஒரு சம்பிரதாயத்தை வைத்திருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த படைக்கும் பொழுது நிறைய பேருக்கு சாமி வருமா, சாமி வந்து எனக்கே இவ்வளவு நாள் படைக்காம இருந்தா அப்படிலாம் நிறைய பேருக்கு சாமி வந்து சொல்லுவாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா அவர்கள் நிறைய நகைகள்லாம் வாங்கி அந்தந்த ஒரு பங்காளிகள்லாம் அழைக்கப்பட்டு எல்லார்ட்டையும் நகை வாங்கி அந்த நகையை வந்து ஒரு சொலகு மாதிரி ஒரு இதுல போய் கட்டி போட்டு அதுல பூஜை முடிச்ச பிறகுதான் அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களாம். அப்போது நிறைய பேருக்கு சாமி வரும். சாமி வந்து ஏன் நீ படைக்காம இருக்கிற, எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு இந்த படைப்பு படை, ஆட்டு பூசை கொடு, எனக்கு கோழி பூசை கொடு அப்படின்லாம் வந்து அந்த சாமி வந்து முன்னோர்கள் உள்ள அவர்களுக்குள்ள இறங்கி சொல்றாங்க. அதே மாதிரி பதிப்பு துறையில முதலில் காலடி எடுத்து வைத்தவர்கள் இந்த நகரத்தார் பெருமக்கள்னு சொல்றாங்க. முதல் 3 பதிப்பகத்தார் பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் சின்ன அண்ணாமலை என்பவர், அவர் வந்து தமிழ் பண்ணை அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறார். இரண்டாவது பாத்தீங்கன்னா முத்தையா என்பவர் முல்லை அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறார். அதனாலதான் அவர் முல்லை முத்தையான்னு பேரா அதுக்கு. மூன்றாவது பாத்தீங்கன்னா கோவிந்தன் சக்தி காரியாலயம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்குறார். இது எதை குறிப்பிடுதுன்னா, அவர்கள் மொழிப்பற்று உடையவர்கள். அதனால பதிப்பகத்துறையில நிறைய செட்டியார்கள் தான் இந்த பதிப்பகத்துறையில நிறைய புக் பப்ளிஷிங்ல நகரத்தார் பெருமக்கள் ஈடுபட்டாங்களா. அதன் காரணம் என்னன்னா, அவர்களுடைய மொழிப்பற்றின் காரணமாகவே இந்த பப்ளிஷிங்ல அவர்கள் ஈடுபட்டதா சொல்றாங்க. இந்த நகரத்தார்களுடைய கல்வி பணி மிகவும் சிறந்தது. அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால். இரண்டாவது பாத்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்பட்டது திரு அழகப்ப செட்டியார் அவர்களால். அதே மாதிரி தியாகராஜன் காலேஜ் மதுரை ஆரம்பிக்கப்பட்டது கருமுத்து தியாகராஜன் அவர்களால். அதே மாதிரி சேவகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது சேவகன் அண்ணாமலை செட்டியார் அவர்களால். அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 150 ஸ்கூல்ஸ் இந்த நகரத்தார் பெருமக்கள் நடத்தி கொண்டிருப்பதா சொல்றாங்க. அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்கூல் செட்டிநாடு ஸ்கூல் ஆஃப் வித்யாசரம். இந்த நகரத்தார் பெருமக்கள் என்னதான் மன்னனுக்கே வட்டி கொடுத்தாலும் தர்ம வட்டி தான் வாங்குவாங்களாம், அநியாயத்துக்கு வட்டி வாங்க மாட்டாங்களாம். அதே மாதிரி ரொம்ப நேர்மையானவர்கள், நாணயத்துடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அதனாலதான் இவர்களை எல்லாம் சினிமா பிரபலங்கள்லாம் அவர்களுக்கு உதவியாளராக, மேலாளராக, மேனேஜர்ஸா இந்த நகரத்தார்களை, இந்த செட்டியார்களை வைத்திருந்ததாக சொல்றாங்க. அதுல குறிப்பா பார்த்தா நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் இந்த நகரத்தார் பெருமக்களை உதவியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் திரு DN சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படக்கூடிய DNS அவரை தான் தன்னுடைய உதவியாளரா, ரொம்ப வருட காலம் அவரை தான் உதவியாளரா வச்சிருந்ததா சொல்றாங்க. அதாவது அவருக்கு அப்பாஸ்தானம் கொடுக்கப்பட்டு, அப்பேற்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்பட்டு அவர் வைத்திருந்ததாகவும், சுமார் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்து பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டு, ஒரு பெரிய பணம் கொடுக்கப்பட்டு மற்றும் ஒரு வீடு வாங்கி கொடுத்து ரொம்ப மரியாதையோடு அனுப்பி வைத்ததாக சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னுடைய தாத்தா குள்ளமா இருக்கவர், என்னுடைய தாத்தா மற்றும் DNS நின்றுட்டு இருக்காங்க. எங்க தாத்தாவும் DN சுப்பிரமணியம், DNS என்று அழைக்கப்படக்கூடிய DN சுப்பிரமணியம் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட், கிளாஸ்மேட், வாடா போடா நண்பர்கள். அதனால எங்க தாத்தா சின்ன வயசுலலாம் என்ன அடிக்கடி ஆழ்வார்பேட்டில் இருக்க கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க. அப்போ நான் நிறையா முறை கமலஹாசன் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். அவங்க வாடா போடான்னு பேசிப்பாங்க. நிறைய நிகழ்வுகள் அந்த ஆஃபீஸில் நான் நடக்கிறத பார்த்துருக்கேன். அதே போன்று நகரத்தார் பெருமக்கள் தொழில்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா AMM முருகப்ப செட்டியார், முருகப்பா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் பாரிஸ், MCTM சிதம்பரம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் ஸ்பிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லேட் மிஸ்டர் MA சிதம்பரம், இப்போ திரு AC முத்தியா அவர்கள் தான் அதை நிர்வகிக்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் MA சிதம்பரம் ஸ்டேடியம், சேத்பேட் கிரிக்கெட் கிரவுண்டு, இப்போ நிறைய மேட்சஸ்லாம் நடந்திருக்கும். அது வந்து MA சிதம்பரம் அவர்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய விதமாக அந்த ஸ்டேடியம் தொடங்கப்பட்டது. செட்டிநாடு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், லேட் திரு MAM ராமசாமி அவர்கள், இப்போ அதனுடைய நிர்வாகி யாருன்னு பார்த்தா அவருடைய மகன் திரு MAMR முத்தையா அலைஸ் ஐயப்பன். அவர் இந்த சமுதாயத்திற்காக மிகப்பெரிய ஒரு விஷயங்களை, இந்த வணிகத்தை உயர்த்துவதற்காக, இந்த மக்களை உயர்த்துவதற்காக நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றார். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் நீங்க நகரத்தார் பெருமக்களாக இருக்க வேண்டாம். ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு. ஒரு வணிகம் சார்ந்துதான் இந்த சமுதாயம், இந்த நகரத்தார் சமுதாயம் உயர்ந்த ஒரு இடத்திற்கு வர முடிஞ்சது. அதனாலதான் அவர்களால் ஒரு பெரிய பெரிய வீடுகளை கட்ட முடிஞ்சது. ஏன்னா ஒரு வேலை பார்த்து என்னதான் வேலை பார்த்தாலும் இவ்வளோ பெரிய வீடை கட்ட முடியாது. அப்போ அந்த வணிகத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கு. அப்போ நகரத்தார் பெருமக்கள் நிறைய பேர் இப்போ அவர்களுடைய மகன் மகள்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. தொன்று தொட்டு பார்த்தா அவர்களுடைய மரபணுலே, டிஎன்ஏலே அந்த ஜீன் இருக்கு, அந்த வியாபாரத்திற்கான அந்த ஜீன் இருக்கு. அப்போ அவர்கள் கொஞ்சம் கால்குலேட்டடா ரிஸ்க் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வணிகம் சிறக்கும். அந்த வணிகம் சிறப்பதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், மற்றும் இந்த நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், மற்றும் உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். அப்போ நீங்க ஒரு 100 பேருக்கு நீங்க வேலை கொடுக்க முடியும். அதனால ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். அதனால இளைஞர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கும் இளைஞர்கள் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாரும் ஸ்டேட்ஸுக்கு போய் செட்டில் ஆகிறத விட்டுட்டு, கொஞ்சம் ஒரு கஷ்டம்தான்,
கொஞ்சமாக நீங்கள் யோசித்து நல்ல கால்குலேட்டர் ரிஸ்க் எடுத்து ஒரு வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்ற பட்சத்தில் தனி மனிதனாக நீங்களும் உயருவீங்க, அதன் மூலமாக இந்த சமுதாயம் உயரும் அப்படின்னு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோட பகிருங்க, நிறைய பகிருங்க. அதன் மூலமாக வணிகம் சிறக்கட்டும், நம்ம நாடு மேம்படும் அதன் மூலமாக. அதே போல் இந்த நாட்டுக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, இந்த தேவகோட்டை, காரைக்குடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி காக்காவெல்லாம் நம்ம நார்மலாக இயல்பாக பார்க்குறோமோ அது போல் மயில்களை, அதிகமான மயில்களை நாட்டுக்கோட்டையில் நம்ம நிறைய பார்க்க முடியும். அதனால தான் ரொம்ப பயப்படுவாங்க இந்த அரிசி காய வைக்கிறதுக்கு, இந்த வத்தல் வடாமலாம் காய வைக்கிறதுக்கு. ஏன்னா மயில் கொத்திட்டு போயிடும், இல்லை தொந்தரவு பண்ணணும்னு. அவ்வளவு மயில்கள் அந்த நாட்டரசன் கோட்டையில், அவ்வளோ மயில்களை நீங்கள் இயல்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வருடத்திற்கு ஒரு முறை பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லி இது ஒரு அரிசியில் மாவெல்லாம் அவங்க சேர்த்து, இந்த மாவிளக்கு மாதிரி ஒரு மாவெல்லாம் சேர்த்து, இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு எல்லா செட்டியார்கள் நகரத்தார்களோட வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த பிள்ளையார் நோன்பு கொண்டாடப்படும். அப்போது இந்த இலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இலையை எடுத்து மற்ற ஜாதியினருக்கு, மற்றவர்களுக்கு பார்க்கும்போது ரொம்பவே அது வித்தியாசமாக இருக்கும். என்னடா அது வாயில் தூக்கி ஒரு நெருப்பை தூக்கி போடுறாங்களே, சாப்பிட்றாங்களே ஏதோ அப்படின்னு. அதை யார் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா, அந்த இலை, அந்த மாவிளக்கை யார் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா, வீட்டில் யார் பெரியவர்களாக இருக்காங்களோ அவங்க தான் அதை எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து நகரத்தார்கள் வீடுலையும் இது சிறப்பாக இந்த பூஜை செய்யப்படும். பிரபலமான பாடலாசிரியர் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிறுகூடல்பட்டி கவி சக்கரவர்த்தி திரு கண்ணதாசன் அவர்கள். பிரபலமான இயக்குநர்கள் நகரத்தார்களில் பார்த்தா லேட் திரு ராமநாராயணன் அவர்கள் மற்றும் திரு SP முத்துராமன் அவர்கள், திரு வசந்த், திரு கரு பழனியப்பன் அவர்கள். பிரபலமான அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தா லேட் திரு ராமநாராயணன் அவர்கள் மற்றும் ப. சிதம்பரம் கானடு காத்தான், கார்த்திக் சிதம்பரம், திரு பழ கருப்பையா காரைக்குடி, ரகுபதி மற்றும் SP முத்துராமனுடைய பிரதர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள். நகரத்தார்களில் பிரபலமான தியேட்டர் அதிபர்கள் யாருன்னு பார்த்தா அபிராமி தியேட்டர் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள், கமலா தியேட்டர் திரு VN சிட்டி வள்ளியப்பன் அவர்கள், 3வது சங்கம் தியேட்டர்ஸ், 4வது சோனாமினா தியேட்டர் திருச்சி. நகரத்தார்களில் பிரபலமான நடிகர் யாருன்னு பார்த்தா இப்பொழுதைக்கு சுப்பு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். நகரத்தார்களில் பிரபலமான நீதியரசர்களாக யாருன்னு பார்த்தா முன்னாள் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் திரு AR லக்ஷ்மணன் அவர்கள், திரு சொக்கலிங்கம் அவர்கள். அதே போல ஜஸ்டிஸ் திரு AR லக்ஷ்மணன் அவர்களால் கட்டப்பட்ட சாய்பாபா கோயில் மிகவும் பிரபலமான ஒரு கோயிலாக, தேவகோட்டையில் பிரபலமான ஒரு கோயிலாக திகழ்ந்து கொண்டு வருகிறது. ராமேஸ்வரம் போறவங்க, அந்த சாய்பாபா பக்தர்கள் அந்த கோயிலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தேவகோட்டையில போய் ஜஸ்டிஸ் கட்டின கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. அங்க போய் பார்க்குறவங்க பார்க்கலாம். சினிமாவில் பிரபலமான தயாரிப்பாளர்களாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லேட் திரு AV மெய்யப்ப செட்டியார் அவர்கள், AVM குரூப். இப்பொழுது திரு AVM சரவணன் அவர்கள், அப்புறம் திரு பஞ்சு அருணாச்சலம், லேட் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் மற்றும் தேனாண்டால் பிலிம்ஸ் முரளி ராமசாமி மற்றும் ஹேமா ருக்மணி அவர்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னு பார்த்தா, ஆணில் பார்த்தா செல்லப்பன், அழகப்பன், வீரப்பன், முத்தையா, முத்து வீரப்பன், மெய்யப்பன், மீனாட்சி சுந்தரம், லக்ஷ்மணன், கண்ணப்பன், பழனியப்பன், சாத்தப்பன், பெத்தாச்சி, அடைக்கப்பன், முருகப்பன், நாகப்பன், மாணிக்கம், சிதம்பரம், முத்துக்கருப்பன், வெங்கடாச்சலம், வள்ளியப்பன், அருணாச்சலம், ராமநாதன். பெண் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடக்கம்மை, அழகு மீனாள், வள்ளியம்மை, சோலை மீனாள், முத்து மீனாள், ஞானாம்பிகை, கோதை, மீனாட்சி, உண்ணாமலை, முத்துலட்சுமி, மெய்யம்மை, சிவகாமி, நாச்சம்மை, ஏகம்மை, பிச்சம்மை, பெத்தாள், சீதாலட்சுமி, சிகப்பி, உமையாள், வசந்தா, சொர்ணவல்லி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை தான் நாட்டரசன் கோட்டைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரபலமான ஊர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெற்குப்பை, பள்ளத்தூர், அரிமளம், கானடு காத்தான், ஆத்தங்குடி, செட்டிநாடு, பரமக்குடி, சிறுகூடல்பட்டி, தேவகோட்டை, காரைக்குடி, மாத்தூர், மணலூர், பாகனேரி, ஒக்கூர், கண்டனூர், கண்டமாணிக்கம், பட்டமங்கலம், கோணாபட்டு, குழிபிறை, பொன்னமராவதி. நகரத்தார்கள் வழிபடக்கூடிய 9 கோயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளையாத்தங்குடி, இலுப்பக்குடி, எரணி கோயில், மாத்தூர், பிள்ளையார்பட்டி, நீமம், வைரவம்பட்டி, சூரக்குடி, வேலன்குடி. அதே மாதிரி நகரத்தார்கள் ஒரே கோயிலை சேர்ந்தவர்கள் பெண் கொடுத்து பெண் எடுக்க மாட்டார்களாம். அதாவது சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. வெவ்வேறு கோயில்கள் இருந்தால் தான் அவங்க பெண் கொடுத்து சம்பந்தம் பண்ணிப்பாங்களாம். செட்டிநாட்டில் பிரபலமான பலகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன்குழல், அதாவது தேங்குழல்னுவாங்க, அது முறுக்கு, மனோலம், பாசிப்பருப்பு உருண்டை, அதாவது மா உருண்டை, அதிரசம். சாயங்கால வேளைகளில் அவங்க செய்து சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம், குழி பணியாரம், வெள்ளப்பணியாரம், ரொம்ப ஃபேமஸ் கந்தரப்பம், அதாவது அரிசி பருப்பு சேர்த்து வெந்தயத்தோடு சேர்த்து செய்வது தான் கந்தரப்பம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா சீர்வரிசைகளாக அவர்கள் முறுக்கு கொடுப்பாங்க. முறுக்குனா சின்ன முறுக்கு இல்லை, நீங்கள் மிகப்பெரிய முறுக்கு, அதாவது அந்த வசதிக்கு ஏற்ப 100 முறுக்கு தருவார்களாம், 200 முறுக்கு தருவார்களாம். அவ்வளோ பெரிய பெரிய முறுக்காக இருக்கும். முறுக்கு மற்றும் மனோகலத்தை அவர்கள் சீர்வரிசையோட சேர்த்து கொடுப்பாங்களாம். அதே மாதிரி நகரத்தார் கல்யாணங்களில் பரிமாறப்படும் பிரபலமான உணவுகள் பார்த்தீங்கன்னா கவனரிசி,
பால் பணியாரம், இளநீர் பாயாசம், அடை அவியல், மண்டி, பிளாக்கரி. நகரத்தார் பெருமக்கள் படிக்கக்கூடிய பத்திரிகைகள் நகரத்தார்களை சார்ந்து என்ன பத்திரிகைன்னு பார்த்தா நமது செட்டிநாடு மற்றும் ஆட்சி வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ ஜாதகம் பாக்குறவங்க நான் என்ன சொல்லுவேன்னா, கருங்காலி மாலை அண்ட் கருங்காலி பிரேஸ்லெட் இதெல்லாம் நீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் வேணும், ஒரு லைஃப்ல நிறைய பண வரவு வரணும், நான் எதை தொட்டு கொடுக்குறேனோ சுபிக்ஷம் தொலங்காதவனும் தொலங்கிடுவானுங்க, நான் தொட்டாவே தொலங்கிடுவானுங்க. சோ நான் பிரார்த்தனை பண்ணி அந்த இதை கொடுத்துட்டு இருக்கேன், அந்த மாலையும் பிரேஸ்லெட்டும். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அது வெளியில கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. பட் ஆனா பவித்திரமான ஒரு இடத்துல வாங்கி அதை பூஜை பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி தான் கொடுக்கறது. விருப்பமா இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு அந்த மாலை பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக